100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றது? உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றதா? மிக பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க போகின்றீர்களா? கடன் பிரச்சனையெல்லாம் ஒழிய போகின்றதா? போட்டிகள் விலகப் போகின்றதா? எதிரியின் தொல்லை நீங்க போகின்றதா? அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் இழுபறியாக இருந்து வந்த அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை கூட தொடங்க போகிறீங்க. வங்கி உதவி கிடைத்திடும். தந்தை வழியிலையும் பல உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பிதூர் வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுபற்றுவீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயம் வரும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகின்றது. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறையப் போகின்றது. எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளியப் போகின்றார்கள். பிரபலங்களினுடைய நட்பு கிடைக்கப் போகின்றது. அந்த நட்பால் மிக பெரும் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. விலை உயர்ந்த மின்சார சாதனங்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. யார் எதை சொன்னாலும் நான் செய்கிறது சரிதா என்ற மனநிலையுடன் செயல்பட்டு அதில் வெற்றியும் காணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். பழைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடப்போகின்றது. மாத தவணை முறையில் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அம்சமும் உங்களுக்கு இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களால் சற்று வளர்ச்சியை காண போகிறீங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார். இந்த காலகட்டத்தில் சடி தொந்தரவு, அசதி, சோர்வு, கை கால் வலி இதெல்லாம் வந்து போனாலும் பெரிய அளவில் உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்காது. உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றத மறுத்துவிட முடியாது. அடுக்கடுக்கான வேலைகளால் சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல சற்று அவதிக்குள்ளாவீங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம், சம்பள பிரச்சனை, மறைமுக நெருக்கடி இதெல்லாம் வந்து போனாலும் அது அனைத்தையும் சமாளிப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு மற்றவங்க கிட்ட பொய் பேசுகிறது பிடிக்காது. மற்றவங்க உங்ககிட்ட பொய் பேசினாலும் சுத்தமாக பிடிக்காது. அவங்கள அறவே ஒதுக்கி வைக்கவும் தயங்க மாட்டீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு உங்களாலேயே காண முடியும். சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா உங்களை தரக்குறைவாக பேசலாம். இந்த காலகட்டத்தில் சற்று மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இளைய சகோதரர் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது. ஷேர் மூலமாக பணம் வரும். நகர எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக போகின்றது. வெளி வட்டாரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற போகிறீங்க. வீட்டில் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்தேறும். நீங்கள் உங்கள் மீது மிக பெரும் நம்பிக்கை வைத்திருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களும் கச்சிதமாக சிறப்பாகவே நடைபெறும். கண்டும் காணாமல் சென்றவர்களெல்லாம் உங்களை அதாவது உங்ககிட்ட வியந்து பேச போகிறாங்க. ஐயோ, ஒன்றை புரிஞ்சிக்காமல் போயிட்டேனே, உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பாராட்ட போகிறாங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்க போகிறீங்க. தெய்வீக ஈடுபாடு, ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் அதிகமாகிடும். ஒரு சிலர் அயல்நாடு சென்று வருவீங்க. அயல்நாட்டு வேலையால் மிக பெரும் அளவில் லாபத்தையும் பெறுவீங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. பிள்ளை பாக்கியம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்று
கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் அதற்கான பலன்களும் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையும். எதிர்பார்த்த இடத்துல வேலையும் அமைந்து பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லாமல் சுமூகமான ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கப் போகின்றது. 2-3 முறை முயன்றோம் முடிக்க முடியாத காரியங்களை ஒரே முயற்சியில் இந்த ஆவணி மாதத்தில் செய்து முடிக்க போகிறீங்க. பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கப் போகின்றது. மிக முக்கியமாக விஐபிகளின் நட்பு கிடைத்து அந்த நட்பின் மூலமாக ஏற்றத்தை காண போகிறீங்க. உங்களை பற்றிய தவறான வதந்திகள், தவறான பேச்சுகள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க போகிறீங்க. நீங்கள் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு யாராவது ஒரு உதவியை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த உதவிக்கு கைமாறு பண்ணுறதுக்காக காத்து கொண்டிருப்பீங்க. அப்படி ஒரு நல்ல சம்பவம் நடப்பதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள், தோல்விகள், இழப்புகள் அது அனைத்தும் இப்போது மாறப்போகின்றது. வங்கி கணக்கில் போதிய பணம் இருக்கிறதா அப்படின்றத வங்கி மேலாளரை கலந்து ஆலோசித்துட்டு அல்லது நீங்களாக ஒரு முறை வங்கியினுடைய கணக்கை சரிபார்த்துவிட்டு அதன் பிறகு செக் தருவது நல்லதாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வழக்குகளில் மாட்டவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தாருடன் வெளியூர் செல்றதா இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை, பணம் இது அனைத்தையும் யாரிடமாவது கொடுத்து விட்டு சென்றால் அதனால் பிரச்சனை வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் குரு பகவான், சனி பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்து வகையிலையும் உதவி புரிய போகின்றார்கள். உங்களுடைய மகரம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஆவணி மாதத்தில் பல நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது. யாரிடமும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. தொழிலில் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். பெரிய பிரச்சனை தான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி ஒரே மாதிரியாக நடந்து கொள்வீங்க. ஏற்றத்தாழ்வு அப்படின்றதே இருக்காது. அதாவது வேலை செய்கிறவன் தானே, அவனுக்கு என்னடா மரியாதை அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. அனைவரிடமும் ஒரே மாதிரி மரியாதை கொடுப்பீங்க. மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே உங்களை பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. மேல் அதிகாரிகளால் பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு எல்லாம் பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அரசாங்க தேர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும், தேர்வு எழுதியவர்களுக்கும், தேர்வு எழுத போகின்றவர்களுக்கும், படித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மிக பெரும் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. அரசு வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உறுதி என்றே சொல்ல வேண்டும். ஒரு தனியார் துறையில் வேலை செய்பவர்களாக இருக்கீங்களோ அல்லது அரசாங்க ரீதியாக வேலை செய்பவர்களாக இருக்கீங்களோ, இந்த ஆவணி மாதத்தில் பல நல்ல தகவல்கள் வேலை ரீதியாக உங்களை தேடி வரப்போகின்றது. அனைத்து வகையிலையும் ஏற்றம் உண்டாக போகின்றது. சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலகட்டம் இது அப்படின்றதுனால மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் சில தொல்லைகளை கொடுக்க முயற்சி செய்வார். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் நடக்காது. உங்களுடைய வல்லமையால், திறமையால் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகப் போகின்றது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. வீண் சந்தேகங்கள் விலகப் போகின்றது. உங்களை கண்டும் உங்களுடைய குடும்பத்தை கண்டும் பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்ல போகின்றார்கள். பணம் குவியக்கூடிய அனைத்து வகைகளையும் பணம் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. அனைத்து தொழில்கள்லையும் நீங்கள் வெற்றியை பார்க்க போகிறீங்க. குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வியாபார ரீதியாக மிக பெரும் அளவில் வெற்றியை பெற போகிறீங்க. நினைத்தது நடந்து எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது. இருந்தாலும் எதிர்பார்த்த சம்பவங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடந்து உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த காலகட்டத்தில் அருமையான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அப்படின்றதுனால குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக அப்படின்ட்டு
அனைத்து வகையிலையும் பல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வரக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாம் நன்மையிலேயே முடியும். இந்த ஆவணி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் அல்லது சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள், அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கோ சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சென்று வாருங்கள். உங்களுக்கு இருந்த தடைகள், தாமதங்கள், எதிரிகளின் தொல்லைகள் அப்படின்ட்டு அனைத்தும் நீங்கிவிடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரேஸ், சூது, மாது, மிக முக்கியமாக மது, குதிரை பந்தயம், ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெருமளவில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக ரேஸ், பந்தயம், லாட்டரி இதிலெல்லாம் ஈடுபடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில். இந்த ஆவணி மாதத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.